வணக்கம். கண்டினியூஸாக நம்ம மினராலஜியை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்பப்போ பெட்ராலஜியும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபியும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் திருப்பதி ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். திருப்பதி ஃபார்மேஷனில் ஆந்திராவில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஜியாலஜியில். இதில் பாருங்கள், இது ஆர்ச் எப்பியார்கான் அன்கன்ஃபார்ம்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பதியில் இது ஃபேமஸ் சிலா தோரணம் அப்படின்னு சொல்லுவோம், பெருமாளோட இதுன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, இந்த ஆர்ச் ஒரு ஆர்கியான் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நிற்கிற குவாட்சைட் ஃபார்மேஷன், குல்ச்சேரு குவாட்சைட்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மேஷன். இந்த குவாட்சைட்டோட ஏஜ் 1600 மில்லியன் இயர்ஸ். பட் ஆனால் அந்த ஆர்கியானோட ஏஜ் 2100 மில்லியன் இயர்ஸ். இது ஏன் எப்பார்கான் அன்கன்ஃபார்ம்டுன்னு நம்ம சொல்கிறோன்னா, ஏகப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் இதில் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் எரோஷன் நடந்திருக்கு. எந்த விதமான டெபாசிஷன் ஹிஸ்ட்ரியுமே இல்லை. ஒன்று இந்த கங்க்ளாமரேட்டோட இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் பேஸ்மெண்ட் ராக்கில் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்தில் ஒரு ப்ளீஸ்டோசின் ஃபார்மேஷன் ஆர்கியான் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே உட்காந்துட்ருக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது நீங்கள் டவுட் அப்பப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்னும் இதில் ஒன்று என்னென்னா, இந்த 500 வருஷம் மட்டும் இல்லாமல் அப் டு ரீசெண்ட் வரைக்கும் இதில் ஜியோமார்ஃபாலஜிக்கலே பேசினோம்னா இதில் எரோஷனல், அதாவது அந்த ஹைட்டு எப்பார்கான் அன்கன்ஃபார்ம்டு அந்த ஹைட்டு வரைக்கும் ரிவரோட ஆக்ஷனால், இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டிருக்கேன், அது வரைக்கும் ரிவரோட ஆக்ஷனால் எரோஷனல் நிறையா நடந்து இப்போ இந்த ஆர்ச் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது இந்த குவாட்சைட்டில் இருக்கிற சாஃப்ட் பார்ட்ஸ் எல்லாமே எரோட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஹில்லுக்கு மேலே இருக்கிற இதே ஹில் டாப்பு, இந்த ஹில் டாப்புக்கு மேலே வரைக்கும் ரிவர் இருக்குன்னா இப்போ எவ்வளோ தூரம் தண்ணி ஓடி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம கடப்பா பேசினும் காவேரி பேசினையும் கம்பேர் பண்ணுவோம். விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக பாருங்கள். நன்றி.